ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் நியூராதா திட்டியதா. ஸோ நம்ம வந்து இருக்கிற வீடியோவில் என்ன பார்க்க வேணும்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 சயின்ஸ் சென்டருக்கு போகிறோம். ஸோ பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்கு தான் வந்து சுற்றி காமிக்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போது பார்க்குக்கு போகிறோம். ஸோ பார்க்குக்கு போகிற வழியில் நான் வந்து கொஞ்சம் வந்து கேன்டீன் போய் முடிச்சினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கு. ஸோ மற்றவங்க சயின்ஸ் சென்டர் உள்ளே இருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் கொஞ்சம் லைட்டாக சொல்லி தந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு பால். ஸோ நீங்கள் அந்த பாலை எடுத்துகிட்டு கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போடணும். ஸோ அது பாட்டுக்கு போய்கிட்டு போக அது மறுபடியும் அது வந்துடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் வந்து என்னாச்சுன்னே தெரில, அந்த பால் ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து யாராச்சும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னா இதோ இந்த ப்ரீ ஹிஸ்ட்ரினாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னமோ விதமான ஒரு பூச்சி ரெட் கலராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைனோசோர்ஸ்லாம் வந்து இருந்தது. ஸோ டைனோசோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்லுது, அந்த மிஷின்ஸோட சவுண்ட் ஆப்ரேஷன்னால அது வந்து சத்தம் போட்டிருந்தது. அது தலையை பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ என்னையை பார்த்து தான் தலையாட்டுச்சுன்னு பார்த்தா அது ஒரு சைடு 2 சைடு மாதிரி தான் அது தலையாட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைனோசர்ஸ் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்து எப்படி உருவாவானாங்க எவல்யூஷன் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏறலான்னு பார்த்தேன். என் கை வந்து அவ்வளோவா ஸ்ட்ராங் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பிடிச்சிட்டு நீங்கள் இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இல்லாட்டி குதித்து கூட நீங்கள் இழுக்க வந்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து என்ன பூச்சின்னு எனக்கு தெரியல, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ எங்கே வரோன்னு பார்த்தீங்கன்னா ஜூக்கு போகிறோம். ஸோ என்னடா சயின்ஸ் சென்டர்லேயே ஜூ போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஜூன்னு சொல்ல முடியாது, அதாவது ஒரு பார்க், அனிமல்ஸ் பார்க்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸு அப்படின்னு அது என்னன்னு தெரியல, அது ஒரு அமெரிக்கன் ரேபிட்டோ இல்லாட்டி பிக்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து லைட்டாக அது கூட சொல்லி தந்துருந்தாங்க, அதெல்லாம் எங்கே வாழும் என்ன பண்ணோம் அப்படின்னு. ஸோ கீழே அங்கே வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஒன்றே தான் இருந்துச்சு போல். சரி ஓகே விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேரட்ஸ் அவர் ஃப்ரெண்டு அப்படின்னா இது பறவைகள் நம்மளோட நண்பர்கள் அப்படின்னு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே விடுங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு கேஜ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மட்டும் இவ்வளோ பெருசாக வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பம்பரம். ஸோ அதுக்கு அடுத்தது இது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் சயின்ஸ் சென்டருக்கு முன்னாடி வந்திருக்கீங்கன்னா. அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேபிட்ஸ். இந்த ரேபிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வர வழியிலே வந்து பார்த்தேன் ஒரு ஸ்பைடர் வெப் இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ ஸ்பைடர் நெட்டு இருந்துச்சா, ஸோ ஸ்பைடர் நெட்லலாம் நான் ஏறிட்டு லைட்டாக நான் கீழே விழுந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சலுக்கு வந்துட்டேன். ஸோ ஊஞ்சல் வந்ததுக்கப்புறம் அது சைடில் வந்து பார்த்தேன், முன்னாடி யாரோ வந்து உட்காரும் போது அப்படி கத்துனாங்க. ஸோ நானும் என்ன பயமாக இருக்காதுன்னு நினச்சா ஏறும் போதே எனக்கு பயமாக இருந்துச்சு. அது வந்து ஆடுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன கீழே வந்து என்னத்துக்கோ டயர் போட்டிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட் பண்ணும்போது அது அப்படியே தடுக்கும், அதனால. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து லைட்டாக அந்த ஊஞ்சல் மாதிரி நான் சுற்றலான்னு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீழே இறங்கினோடனே இங்கே ஒரு வந்து இப்போ பார்த்தேன், நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ரெட் கலர் வந்து சக்காயிடுச்சுன்னு, இந்த வந்து யாரோ ஒருத்தவங்க எடுத்து வச்சுருக்காங்க, ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பால். ஸோ நம்ம ரெண்டுத்துக்குமே வந்து ரேஸ் வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பால் ஜெயிக்குமா செகண்ட் பால் ஜெயிக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு பால் தான் ஜெயிச்சிச்சு. ஏன்னா செகண்ட் பால் வந்து ரொம்ப ஸ்லோவாக போனதுனால ஃபஸ்ட்டு பால் தான் வந்து ஜெயிச்சிச்சு. ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட்டு பால் சூஸ் பண்ணிங்களோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், யாரெல்லாம் செகண்ட் பால் சூஸ் பண்ணிங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைடு. ஸோ ஸ்லைடில் வந்து போய் முடிச்சினதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைனலி சயின்ஸ் சென்டர் நம்ம வந்து போய் முடிச்சிட்டோம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நிறைய செஞ்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் யூராதா ஃபேன் நான் பாய்.